ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஜோஜிட்டோடைய ரெமினாதா எல்ஸ்டார் அப்படிங்கிற ஒரு கதையை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட்ட பார்த்துருப்போம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராகவே ஸ்டார்ட் பண்ணி அந்த கியூரியாசிட்டி அந்த கதை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்து எப்படி போக போகுது அப்படின்னு. ஸோ இப்போ அந்த ரெமினா அப்படிங்கிற பிளானட் பூமியோடைய சர்ஃபேஸ்ல அந்த சுற்றுவட்ட பாதைக்குள்ளார வந்துருச்சு. கீழே இருந்து பார்த்தா அவ்வளவு தெளிவா அந்த பிளானட் தெரியுது. மக்கள்லாம் அங்க பதட்டத்தையும் பதவிப்படையும் இருக்காங்க. இதுக்கு மத்தியில அந்த ரெமினாங்கிற பொண்ணு போனா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட அங்க ஓடிக்கிட்டு இருக்கா. சோ மக்கள் துரத்திட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் இவளுடைய அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு கொல்றதுக்கு துரத்திட்டு இருக்காங்க. அவங்க என்ன ஆனாங்க, தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத மீதி கதை எல்லாமே இங்க நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ மக்கள் எல்லாமே அங்க பரபரப்பா இருக்காங்க. பதப்பதைப்போட அந்த காட்சியை பார்த்துட்டு இருக்காங்க. அது அவ்வளவு க்ளோஸா அந்த பிளானட் இருக்கிறத பார்த்து பயப்படுறாங்க. ஒருவேளை அது மூணா இருக்குமோ அப்படின்னு ஆறுதல் படுத்திக்க நினைக்கிறாங்க. ஆனா மூணு அப்படி இருக்காது. நிச்சயமா அது அந்த ரெமினா பிளானட்டா அப்படிங்கறதை புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நம்மளாம் மாட்டிக்கிட்டோம், பூமி அழிய போகுது அப்படின்னு அங்க எல்லாருமே பீதியில அப்படியே பதறிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப திரும்ப கவர்மெண்ட் சைட்ல இருந்து சில நியூஸ் மாதிரி அங்க ஒளிபரப்பாகுது. அந்த ட்ரோன்ஸ் மாதிரி, அந்த பறக்கும் பலூன்கள் மாதிரியோ அந்த ட்ரோன்ஸ் மாதிரி பாத்தீங்கன்னா அங்க அப்படியே அறிவிச்சுக்கிட்டே வராங்க. மக்களே, இப்போதைக்கு யாரும் பயப்படாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் பொறுமையா இருக்க ட்ரை பண்ணுங்க. இப்ப அந்த ரெமினா பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃபாஸ்டா வந்துட்டு இருந்ததோ அதோடைய வேகம் குறைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ஸ்லோவா இப்ப பூமி நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னு மக்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குது. என்னது மெதுவா வருதா, அதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் நினைக்கிறாங்க. ஆனா உண்மை அதுதான். இப்ப அந்த பிளானட் மெதுவா தான் பூமிக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்மளால முடிஞ்சதா பண்ணலாம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம். லூனாருடைய சர்ஃபேஸ்ல இருந்து, அதாவது நிலவுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பேஸ் இப்ப அமைச்சிருக்கிறோம். அந்த பிளானட்டை அதுல என்ன இருக்கு அதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஆராய்ச்சி பண்றதுக்காக ஒரு டீம் அனுப்பியிருக்கோம் அந்த ஸ்பேஸ் ஷிப்ல அப்படின்னு சொல்லும்போதுதான் மூன்ல இருந்து ஒரு ஷிப் பாத்தீங்கன்னா அந்த ரெமினா பிளானட் நோக்கி ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்குது. அதுக்குள்ள ஒரு 3-4 பேர் இருக்கிறாங்க. ஒரு 3 பேர் இருக்காங்க. அந்த பிளானட் பக்கத்துல கிட்டத்தட்ட போயிட்டாங்க. அப்படி பார்க்கும்பொழுது ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. இது பாக்குறதுக்கு மத்த பிளானட் மாதிரியே இருக்குது. ஆனா இன்னும் பக்கத்துல போனதான் தெரியும் அதுக்குள்ள என்ன மாதிரியான மர்மங்கள் இருக்கு, அதிசயங்கள் இருக்கு அப்படின்னு அப்படியே போறாங்க. சோ இது 16 லைட் இயர்ஸ் வேகத்துல டிராவல் பண்ணி வந்திருக்கு. எப்படியோ இந்த நேரத்துல ஸ்டாப் ஆயிருக்கு, ஸ்லோவா இருக்கு. நமக்கு இதை எப்படி ஃபேஸ் பண்ணலான்னு கொஞ்சமாவது டைம் கிடைச்சிருக்கே, அது ஒரு வகையில நல்ல விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அங்க பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி அந்த ஷிப் அப்படியே போகுது. அந்த பிளானட்டை சுத்தி அதோட மேற்பரப்புல அப்படியே போயிட்டு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அப்படியே சுத்தி வர ட்ரை பண்றாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அங்க அந்த ஷிப்பை ஓட்டிட்டு இருந்த பைலட் மாதிரி ஒரு நபர் கனிஷி அப்படின்னு கூப்பிடுற, அப்படி அந்த சர்வேலன்ஸ் எக்யூப்மெண்ட்ல ரெடியா இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது எல்லாமே ரெடியா இருக்கு கேப்டன் அப்படிங்கிற மாதிரி அந்த கனிஷியுமே அங்க பதில் சொல்றான். அந்த ஷிப் அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு விஷயத்த பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அந்த கனிஷி தான் பாக்குறான், ஒரு பெரிய கண்ணு மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பிளானட்ல இருக்குது. ஒரு மனித கண் மாதிரி தான் பெருசா பயங்கரமா அந்த பிளானட்ல இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி பிளிங்க் ஆகுது. அது நல்லா ஒரு பெரிய மனித கண் மாதிரி தான் அந்த பிளானட்ல அது இருக்குது. அவங்க நல்லா அதை கவனிக்கிறதுக்காக, ஆராய்ச்சி பண்றதுக்காக உள்ள போறாங்க. அப்பதான் தெரியுது ஒரு வாழ்க்கை, ஒரு எரிமலை குளம்பாட்டம் பாத்தீங்கன்னா அந்த விஷயம் உள்ள இருக்குது. அதை பார்த்து பயப்படுறாங்க. அந்த ஷிப்ல இருந்த கேப்டனுக்கு அப்ப என்னமோ ஆயிருது. அவருக்கு கத்துறாரு கேப்டன் அப்படிங்கிற மாதிரி அந்த கனிஷியுமே கேட்கறான். பட் அந்த சமயத்துல அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. அவங்களுடைய சிக்னல் அங்க லாஸ்ட் ஆயிடுச்சு. சோ அந்த ஸ்பேஸ் ஷிப்பும் அழிஞ்சு போச்சா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா இப்போதைக்கு அவங்க அங்க இல்ல அப்படிங்கிறது மட்டும் புரியுது. சோ கீழேயோ மக்கள் இன்னும் ஒரு மாதிரி குழப்பத்துல தான் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னுமே தெளிவாகல. ஒரு மாதிரி ஸ்டாப் ஆயிடுச்சுங்கிறாங்க. அது நம்ம பூமி நோக்கி மெதுவா தான் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை போய் சொல்றாங்களா, மூடி மறைக்கிறாங்களா, ஒருவேளை அது நம்மளை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்குதா அப்படின்னு அவங்களுமே சொல்றாங்க. சோ மூடி மறக்கிறாங்க, கவர்மெண்ட் ஏதோ போய் சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது இல்ல. சோ இதுக்கெல்லாம் காரணம் யாரு, முதல்ல அதை பார்க்கணும். சோ அது அந்த ஓகுவாரா சயின்டிஸ்டும் அந்த சயின்டிஸ்டைய பொண்ணுமான ரெமினா தான். சோ அவங்களதான் நம்ம ஏதாவது பண்ணணும். இதுக்கு காரணமே அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அழிக்கணும், அவங்கள கொல்லணும் அப்படின்னு அவங்கள பாத்தீங்கன்னா எதிர்க்கிறதுக்காக ஒட்டுமொத்த கண்ட்ரியுமே அங்க ரெடியா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ அதுக்கப்புறம் ஒரு வீட்டுல அங்க காட்டுறாங்க. அங்கதான் அந்த மிட்சுமாரா யசுமி, அதாவது அந்த ஃப்ரெண்டு, ரெமினாவுடைய ஃப்ரெண்டு, அதாவது ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, ஒரு மேனேஜருமே கூட, ரெமினாவுக்கு ஒரு மேனேஜராகவும் கூடவே இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறது இப்பதான் தெரியுது. அப்புறம் அந்த 2 பேரும் அழிச்சுக்கிட்டாங்களே இந்த புக்கையை கொடுக்குறேன்னு அந்த பார்ட்டி, அப்ப அவங்க 2 பேருமே இப்ப சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா அவங்க கூட தான் இருக்கிறாங்க. அங்க அந்த வீட்டோடைய ஓனரான இன்னொருத்தனுமே இருக்கான். ஒரு ஃபேன் கிளப் மாதிரி அவங்க அமைச்சிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கு ஒரு வைஸ் பிரசிடென்டா இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அங்க இருக்கக்கூடிய ஆளு. யசிமி சொல்றான், உன்னை எப்படியோ சேஃபா காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க கூட இருந்த இன்னொருத்தனுமே
ஃபர்ஸ்ட் அவன் தான் அந்த பொக்கேவே கொடுக்க வந்திருப்பான். சோ அவனுமே சொல்றான், ஒரு ரெமினா ஃபேன் கிளப் வந்து அமைச்சிருக்கோம், அதுக்கு நான் தான் பிரசிடென்ட். சோ இவன் தான் பிரசிடென்ட் போல இருக்கு. அந்த வீட்டோடைய சொந்தக்காரன் அவன் தான் வந்து வைஸ் பிரசிடென்ட் போல இருக்கு. சோ இவங்களா அமைச்சுக்கிட்ட ஒரு ஃபேன் கிளப், ஒரு குரூப் அப்படின்னு தெரியுது. சோ இதை வந்து பேசிட்டு இருக்கும் பொழுது அங்க இருந்த அந்த குனியாரா இருப்பான் பாத்தீங்களா, அவனுக்கு கோவம் வருது. நானும் தான் ஹெல்ப் பண்றதுக்கு இங்க இருக்கிறேன், ஸ்பான்சர் வந்து அவன் வந்து எனக்கு பண்ணியிருக்கான், சோ அதனால அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்குள்ள திரும்ப அங்க சண்டை வரும் பொழுது அவங்களுக்குள்ளேயே ஒரு மாதிரி சமாதானம் ஆயிக்கிறாங்க. அந்த குனியாரா இருப்பான்ல அவன் சரி இப்போதைக்கு டிவி ஆன் பண்ணி பார்ப்பான், நியூஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு டிவியை போடும் பொழுது அந்த டிவில அந்த செய்தி வாசிப்பாளர் இன்னும் அதிர்ச்சிகரமான தகவல்களை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஃபர்ஸ்ட் சொல்றான், லாஸ்ட் நைட் அந்த ஷிப் வந்து போயிருக்கும், சோ அது அந்த சிக்னலை வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு, இழந்துட்டோம், நம்ம அவங்களை இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்னதான் அந்த ரெமினா பிளானட் வந்து வர்ற வேகத்தை குறைச்சி இப்ப ஸ்லோவா வந்துட்டு இருந்தாலுமே அது இன்னும் பூமிக்குள்ள உள்ள நுழைஞ்சுட்டு தான் இருக்குது. எப்படி தடுக்க போறோம், என்ன பண்ண போறோம்னு சத்தியமா தெரியல. உலகமே பேனிக்கா இருக்குது, மக்கள் எல்லாம் பயந்து போய் இருக்கிறாங்க. அது போக இன்னுமே இந்த பிரச்சனையுடைய தீவிரம் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. இதுக்கு காரணமா இருந்த அந்த ஓகோவரா சயின்டிஸ்ட், அவருடைய அந்த வெஸ்டா ஏஜென்சி, அவருடைய நிறுவனங்கள் சார்ந்த அந்த விஷயங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு. மக்கள் எல்லாம் உள்ள புகுந்து அடிதடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. சில நபர்கள் அந்த ஊழியர்களுமே இறந்து போயிருக்காங்க. அதுக்கு காரணம் மக்கள் தான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறாங்க. போலீசாருமே கன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த சயின்டிஸ்டுடைய பொண்ணையும் பிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அந்த ஒரு தகவலை போலீஸ் உறுதிப்படுத்திடுறாங்க. சோ அந்த விஷயம் அந்த ரெமினாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, அதிர்ச்சியா இருக்குது. என்னடா பண்ண போற, எப்படி தப்பிக்க போறாங்க அப்படின்னு அவளுக்குமே ஒரு பயம், கவலையெல்லாம் இருக்கிறத பார்க்க முடியுது. சோ அந்த நியூஸ் வாசிப்பாளர் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு யாரோ ஒரு நபர் பின்னாடி இருந்து கட்டையால அடிச்சு அந்த நபரை வீழ்த்துறாங்க. அவன் மயங்கிடுற. அப்படியே யார் என்னன்னு பார்த்தா திடீர்னு ஒரு 2-3 பேர் மாஸ்க மாட்டிட்டு வந்திருக்காங்க, வித்தியாசமா இருக்கிறாங்க. அந்த காலத்துல குக்லக்ஸ் கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் அராஜகம் பண்ணிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி யாரோ சில பேர் மாஸ்க் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு வித்தியாசமான காஸ்டியூம்ல வந்து அங்க அவங்க ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ப்ராட்காஸ்ட் பண்ணதுக்கு பூரிக்கிட்டதுக்கு மன்னிச்சிருங்க, ஆனா ஒரு விஷயத்த நான் சொல்லி ஆகணும். இப்ப நம்ம ஒரு பெரிய ஆபத்துல இருக்கோம். அதுக்கு காரணம் அந்த ரெமினா பிளானட் தான். இப்ப அது ஸ்லோவா வந்துட்டு இருந்தாலும் எப்படி கூடிய சீக்கிரத்துல மொத்தமா இந்த பூமியவே அழிச்சிரும். இது தடுக்கிறதுக்கு ஒரே வழி, இந்த ரெமினா பிளானட் ஆராய்ச்சி பண்ற கண்டுபிடிக்கிறேன்ட்டு கிளம்பின அந்த சயின்டிஸ்டுடைய பொண்ணு ரெமினா. சோ இவங்களை நம்ம அழிச்சாதான் இந்த பூமியை நம்மளால காப்பாற்ற முடியும். சோ அதுக்கான விடை அவங்க கிட்டதான் இருக்கும். சோ அதனால இவங்களுக்கு கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு புதுசா ஒரு கும்பலே வந்து பாருங்க இதுக்குன்னு கிளம்பிடுறாங்க. மக்கள் மட்டும் இல்லாம ஒரு இயக்கம் மாதிரியே அங்க ரெடி ஆயிட்டாங்க. சோ இதெல்லாமே சொல்லி முடிச்சு கடைசியில அந்த நபர் அந்த ஓகோவரா சயின்டிஸ்டையும் கொல்லறோம், அந்த பொண்ணு ரெமினாவையும் நம்ம முடிச்சு கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சபதம் எடுக்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க அந்த ப்ராட்காஸ்ட் தான் அங்க தடைபடுது. இதெல்லாம் கேட்டவன் அங்க பதறான். எப்படி இவங்களை மட்டும் இந்த பேரை மட்டும் குறிப்பிட்டு சொல்றாங்க, இவங்க மட்டுமே காரணமா இருந்துட முடியுமா, ஆராய்ச்சி தானே பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சமாளிக்கிற விதமா ஆறுதல் சொல்ற விதமாவும் பேசுறான். ஆனா யசுமிக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கவலையாயிருச்சு. இது நல்லது கிடையாது, என்னுடைய அபார்ட்மெண்ட்மே வெஸ்டாவுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி தான், இந்நேரத்துக்கு அதை கண்டுபிடிச்சு அழிச்சிருப்பாங்க, பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறான். அப்ப ரெமினாவும் இதுக்கெல்லாம் நான் தானே காரணம், சோ என்னுடைய பேர் வச்சதுதான் இவ்வளவு பிரச்சனையும், சோ நீங்க என்னை விட்டு போயிருங்க, உங்களுடைய ஃபேமிலியை நோக்கி உங்க வீட்டுக்கு போயிருங்க, என்னை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது யஸ்மி கோவப்படுறான். நான் உன்னுடைய மேனேஜர், நான் உன்னை பாத்துக்கிட்டாலும் அதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு அவன் உறுதியா சொல்றான். இதை கேட்ட அங்க இருந்த அவனுமே சொல்றான், இங்க பாரு அவன் மட்டும் பாதுகாப்புக்கு இல்ல, நானும் இருக்கிறேன், நானும் உன் மேல அக்கறை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த குனியரா இருப்பான்ல அவனுமே, என்ன நீ மட்டும் தான் இருக்கியா, நானும் தான் இருக்கிறேன், அவ எனக்கு ஸ்பான்சர் பண்ணிருக்கா அப்படின்னு திரும்பவுமே அவங்களுக்குள்ள சண்டை வந்து அதிகமான சமயத்துல எப்படியோ சிமியோ உள்ள பூந்து வந்து பாத்தீங்கன்னா அதை நிறுத்துறான். இப்ப நம்ம சண்டை போடுறதுக்கெல்லாம் நேரம்ல, நம்ம எப்படியோ தப்பிக்கிறத பண்ணணும் அப்படின்னு பேசும்பொழுதுதான் அங்க பிரச்சனை பெருசா வரதே புரிஞ்சுக்கிறாங்க. சோ வெளியில மக்கள் கூட்டம் இவங்களை தேடிட்டு வந்துருச்சு. பட் அவங்க அந்த கட்டடத்துக்குள்ள பில்டிங்குள்ளதான் இருக்காங்களா என்னன்னு தெரியல, பட் எப்படியோ தேடிட்டு வந்துட்டாங்க. அப்ப மேல் ஃப்ளோர்லயுமே ஏறி சிலர் வந்துட்டாங்க, அதுல ஃபுல்லா ஏறி வந்துட்டாங்க. கதவை தட்டுறாங்க, ஹே உள்ளதா இருக்கீங்களா, பதில் சொல்லுங்க அப்படின்லாம் கேக்குறாங்க. ஆனா அவங்க எதுவுமே பேசாம இருக்காங்க. சரி இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கையில வச்சிருக்க கோடாரியோ கத்தியோ எதையோ வச்சு வேணா அந்த கதவையுமே உடச்சுக்கிட்டு தகர்த்துக்கிட்டு உள்ள வர முயற்சி பண்றாங்க. இப்போ வசமா மாட்டிக்கிட்டாங்க. அவங்களால அந்த பறந்து போறதுக்கு அந்த பறக்கிற காரம் வேற எந்த ஒரு விஷயமும் இல்ல. வசமா இப்ப அந்த பில்டிங்குள்ள மாட்டிட்டாங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. குனிரோ ரொம்பவே கவலைப்படுறான். மேனேஜர் இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அவனுமே கேட்கறான். அந்த வைஸ் பிரசிடென்ட் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் இருப்பான்ல அவன் இருக்கிறான். ஏய் நீங்க பாட்டுக்கு என்னை பிரச்சனைகளை மாட்டி விட பாக்குறீங்க போல இருக்கே, இது நல்லதுக்கு இல்ல, நானாவது தப்பிச்சாகணும், அதனால உங்களை காட்டி கொடுக்க போறா அப்படின்ட்டு என்ன பண்றா அப்படின்னா வெளியில போய், நான் மட்டும் இங்க தனியா இல்ல, எல்லாம் இங்கதான் இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பறந்து போயிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அதுல 2 பேர் கன் வச்சுட்டு இருக்காங்க. ஏதோ போலீஸா என்னன்னு தெரியல, கையில கண்ணை வச்சுட்டு அப்படியே வந்துட்டு இருக்காங்க. ஆனா அவன் பேசுனதுல காது கொடுத்து கேட்கல. அவனையுமே ஷூட் பண்ணிட்டு உள்ள வரதுக்கு பாக்குறாங்க. அது பேரதிர்ச்சியா இருக்குது அங்க இருந்த ரெமினா, அந்த யஸ்மி அந்த நபர்களுக்கு. சுத்தி அந்த நபர்களுக்கு மத்தியில ஒரு எலிகளாட்ட இவங்க மாட்டிக்கிட்டாங்க. எப்படி தப்பிக்க போறோம்னு தெரியாம இருக்கிற சமயத்துலதான் அங்க அந்த கார்பேஜ் குப்பையெல்லாம் போடுவோம்ல, அந்த ஒரு இது டிராஷ் அந்த இதுக்குள்ள, சோ அதுக்குள்ள உள்ள பூந்து தப்பிச்சு போயிடலான்னு அதுக்குள்ளயுமே குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த லிப்ட் வர்ஸ் எல்லாமே உள்ள வந்துட்டாங்க. சோ அவங்க வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எப்படியோ ரெமினா உள்ள தள்ளிடுறாங்க, உள்ள போயிடுறா. அப்புறம்
வரிசையா அந்த குனிரோ அவனுமே போயிடுறாங்க. கடைசியா எஸ்மி போற சமயத்துல சில பேர் அங்க முன்னாடி வந்துடுறாங்க. அவன் சடனா உள்ள போக முடியல. அப்ப அவனுமே சண்டைக்கு போறான். எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் அடிச்சு போட்டுட்டு அங்க வந்து 4-5 பேர் வராங்க. அவங்களத்தையுமே அடிச்சு போட்டுட்டு இப்ப அவனுமே உள்ள குதிச்சு போயிட்டு இருக்கிறான். சோ அங்க ரிசர்ச் சென்டரை கேட்டுறாங்க. அதுக்குள்ளதான் அந்த சயின்டிஸ்ட் அவரு இருப்பாரு ஓகுவரோ. வெளியில பாத்தீங்கன்னா அந்த பறக்கும் காரு பறக்கும் சேர்ல எல்லாம் சில நபர்கள் அப்படியே பறந்து போயிட்டு இருக்காங்க. சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. எதுக்காக வராங்க என்ன ஏதுன்னு ஒண்ணு புரியல. வேற ஏதாவது பாதுகாப்புக்கா என்ன ஏது நமக்கு தெரியல. உள்ள அந்த ரிசர்ச் சென்டர்ல அந்த சயின்டிஸ்ட சில நபர்கள் முக்கியமான அந்த கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆளுங்கள் பிரசிடென்ட் இந்த மாதிரி நபர்கள் எல்லாமே அந்த சயின்டிஸ்ட் கிட்ட பேசுறாங்க. சோ இதை வந்து நீங்க தான் கண்டுபிடிச்சிங்க, இதுக்கு காரணம் நீங்க தான். சோ இதை சரிப்படுத்துறதுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது அங்க அந்த ஓகுவார்னால எதுவுமே பேச முடியல. சாதாரணமா ஆராய்ச்சி தான் பண்ணாரு. பட் அது திடீர்னு இவங்களை நோக்கி வந்து இவ்வளவு பெரிய ஆபத்தா மாறும்னு அவர் மட்டும் எதிர்பார்த்தாரா? அதனால அவருமே அங்க பதில் சொல்ல தங்கிட்டு ஒரு மாதிரி இதா இருக்கிறாரு. அப்ப இன்னொரு நபருமே அந்த டிவில வந்து அப்படியே பேசாரு. இங்க பாருங்க, இதுக்கு காரணம் எல்லாம் நீங்க தான் அப்படின்னு வெளியில பேசிட்டு இருக்காங்க. அப்படி மட்டும் உண்மையா இருந்தா என்ன பண்றது தெரியல, எப்படியாவது சரி பண்ணுங்க, நீங்க தான் காப்பாத்தணும், நீங்களும் பொண்ணுந்ததுக்கு காரணங்கிற மாதிரி பேசிக்கிறாங்கிற மாதிரி அவனுமே அதை சொல்லிட்டு இருக்கிறான். இது எதுவுமே கேட்க முடியாத நிலையில அந்த சயின்டிஸ்ட் இருக்கும் பொழுது அங்க வேலை பார்த்துட்டு இன்னொருத்தர் வந்து ப்ரொஃபசர் ஒரு அர்ஜென்ட் நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்றான். அப்படின்னா அவசர செய்தின்னு பார்க்கும் பொழுது அந்த கணிசி அந்த ஷிப்ல போனாங்கல்ல அந்த கணிசி கிட்ட இருந்து ஏதோ செய்தி வந்திருக்கு. அதாவது ஆஃப்லைனுக்கு போன அந்த விஷயம் வந்து ஆன்லைனுக்கு வந்திருக்குது. ஏதோ சில தகவல்களுமே அது மூலமா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த ஷிப் வந்து அந்த சர்ஃபேஸ்குள்ள நுழையும் பொழுது சிக்னல் வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு. அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல. ஆனா உண்மையிலுமே அவங்க எப்படியோ கொஞ்சம் கிராஷ் ஆகி லேண்ட் ஆகி இருக்காங்க. அதுல கேப்டன் இறந்துட்டாரு போல இருக்கு. இன்னொரு நபர் சிமன்ஸ் அப்புறம் அந்த கனிஷி இந்த 2 பேர் தான் இப்போதைக்கு அந்த சர்ஃபேஸ்ல இருப்பாங்க போல இருக்கு. அவங்க ஒரு போட்டோவுமே அந்த பிளானட் வந்து எப்படி இருக்கு, உள்ள அந்த இன்டீரியர்ல எப்படி இருக்குன்னு ஒரு போட்டோவுமே அமைச்சிருக்காங்க அப்படின்னு அதையுமே அந்த ஸ்கிரீன்ல காட்டுறாங்க. பார்க்கவே ரொம்ப கொடூரமா பயங்கரமா இருக்குது. இந்த செடியெல்லாம் உள்ள டெலஸ்கோப்போ மைக்ரோஸ்கோப்போ வச்சு பார்த்தா வித்தியாசமால எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு காட்சியா டிஃப்ரெண்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. ஒரு விசித்திரமான ஒரு புரியாத புதிரான ஒரு காடு மாதிரி அங்க தெரியுது. சோ அந்த ஒரு இடத்துக்குள்ளதான் அந்த கன்சியும் சரி அந்த சிமன்ஸ் அப்படிங்கிற 2 நபருமே உள்ள நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் தள்ளி தள்ளி 2 நபர்கள் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப சிமன்ஸ் வந்து போயிட்டு இருக்கும் பொழுது எதையோ பார்த்திருக்காரு. அங்க கையை காட்டுறாரு. அந்த ஏதோ ஒரு இருட்டா இருக்கு. அதுக்கு உள்ள இருந்து மனிதர்களோ அல்லது ஏதோ ஒரு விஷயம் உயிரினங்கள் மாட்ட அங்க அந்த நம்ம மனுஷங்க மாதிரி தான் இருக்கு. அதுங்களாம் அப்படியே அங்க வந்துகிட்டு இருக்குது. சோ இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு புரியாமல இருக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. அந்த சிங்கல் அதோட அங்க அது முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். சோ இப்ப என்ன பண்றது அப்படின்னு அவங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ப்ரொஃபஸருக்குமே ஒண்ணும் புரியல. அவருக்கு வேற இன்னொரு கவலையா இருக்குது. சோ டோக்கியோவுக்கு போகணும்னு நினைக்கிறேன். என் பொண்ணுகிட்ட இருந்து எந்த ஒரு கான்டாக்டுமே கிடைக்கல. நான் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஒன்னும் பதிலே இல்லைங்கிற மாதிரி அவரு கவலை பண்றாரு. சோ ஒரு கொஞ்ச காலத்துக்காவது நான் டோக்கியோல போய் இருந்துட்டு வரணும்னு நினைக்கிறாரு. ஆனா இப்ப நீங்க வெளியே போறது ஆபத்து, எங்களால எதுவும் பண்ண முடியாது, நீங்க வெளியே போயிட்டீங்க அப்படின்னா வெளியே சில நபர்கள் அந்த பறக்கும் கார்ல இந்த மாதிரி அந்த பறக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப சாதனங்கள் எல்லாமே பயன்படுத்திட்டு உங்களுக்காக தான் வெளியே காத்துட்டு இருக்காங்க, உங்களை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வெளியே போயிட்டீங்க அப்படின்னா நீங்க மாட்டிக்குவீங்க, உங்களை பிடிச்சி கொண்டு போயிருவாங்க. சோ அதனால அந்த சமயத்துல எங்களால கூட உதவி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது வெளியே இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிற விஷயமே அந்த சயின்டிஸ்டுக்கு அப்பதான் தெரியும் போல இருக்கு. என்ன அப்படிங்கிற மாதிரி அவருமே அதிர்ச்சியா கேட்கிறாரு. சோ அந்த சயின்டிஸ்ட பிடிக்கிறதுக்கு தான் அத்தனை பேருமே வெளியே சூழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. சோ திரும்ப அந்த இடத்துக்கு வராங்க. யசுமி ரெமினாலாம் காட்டுறாங்க. அந்த டிராஸ்குள்ள உள்ள வந்து எப்படியே கஷ்டப்பட்டு தப்பிச்சு போய்கிட்டு இருக்காங்க. ஏதோ பாதாள சாக்கடையாட்டு இருக்கு. அதுக்குள்ள ஒரு மாதிரி அந்த மோசமான வாழைக்கு மத்தியில நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. குனி ஹீரோ அப்படியே சொல்றா, எப்பா அவனுக்கு ஒரு வேற பிளானே கிடைக்கலையா, நல்ல பிளானா, இதான் சூப்பர் பிளானா அப்படின்னு சொல்லும் பொழுது வேற வழியில நமக்கு இதுலதான் போயாகணும். இந்த பாதை மூலமா நம்ம எங்கேயாவது போயிட்டோம்னா அந்த கூட்டத்தை தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி யசுமியுமே சொல்லி இப்ப அதை முன்னோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க பாதாள சாக்கடைக்குள்ள போனாலும் சரி, எங்கிட்டு போனாலும் சரி, நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மக்கள் கூட்டமே பின்னாடி இவங்க எங்க போனாலுமே துரத்திட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. வேகமா இவங்களுக்கு முன்னோக்கி போறாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ வெளியேறக்கான அந்த வழியை கண்டுபிடிச்சு சாக்கடையுடைய அந்த மேல் திறப்பை திறந்துக்கிட்டு மேலையுமே வந்துடுறாங்க. அப்போதைக்கு அங்க மக்கள் யாரும் இல்லை. எப்படியோ ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாருமே வெளியில வந்து அங்க போறாங்க. அப்ப வானத்தை பாக்குறான் யசுமி, பெரிய அதிர்ச்சி அடைகிறான். ஸ்லோவா தான் அந்த ரெமினா பிளானட் வந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப அது ரொம்ப க்ளோஸாவே இருக்குது. இன்னும் தெளிவா பிரம்மாண்டமா தெரியுது அந்த பிளானட். அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகுறான். உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்டீரியல் அந்த விஷயங்கள் எல்லாமே நல்லாவே தெரியுதுன்னு வைங்களேன். ஸோ அப்பதான் அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அப்படியே நின்னதுனால மக்கள் கூட்டமெல்லாம் ஏதோ சவுண்ட் கேட்குது அப்படின்ட்டு அவங்க எல்லாருமே இப்ப அவங்க பிடிக்கிறதுக்காக வந்துட்டாங்க. அவங்களால எங்கேயும் ஓடவும் முடியல. முன்னாடி பில்டிங்கோ செவரோ இருக்குது. தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. ஒரு சின்ன ஒரு கேப் தான் இருக்கு, சந்து தான் இருக்கு. அதுக்குள்ளதான்
போனா போக முடியுமே தவிர வேற வழியே கிடையாது. அந்த கூட்டத்துக்கு மத்தியில வசமா மாட்டிக்கிட்டாங்க. யசுமி எவ்வளோ ட்ரை பண்றான், சொல்லி பாக்குறான், ஆனா அவங்க கேட்கற மாதிரியே இல்ல. சரி ரெமினாவாவது எப்படியாவது காப்பாத்துமே அப்படின்னு அந்த சந்துக்குள்ள தள்ளிவிட பாக்குறான். நீ போய் முன்னாடி ஓடிடு, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவ கேட்கலாம், உன்னை விட்டுட்டு நான் வரமாட்டேன், நீ கூடவா போலாம், சேர்ந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவளுமே பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அவங்க டைமே கிடையாது. அந்த குனிகிற இருப்பான் பாத்தீங்கன்னா சரியான கோடையா இருப்பான் போல இருக்கு. அவன் என்னை விட்டுருங்க, எனக்கு அந்த பொண்ணுக்கு சம்பந்தமே கிடையாது, நான் தெரியாதனமா இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன், அதனால தான் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் மட்டும் தப்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக சுயநலமா வந்து அங்க பேசுறத பார்க்க முடியுது. அப்ப அந்த சமயத்துல யசுமி எப்படியாவது அந்த சந்துக்குள்ள ரெமினாவை அமிச்சிடணும்னு நினைக்கிறான். ஆனா அந்த சமயத்துல அந்த குனியோ வேகமா அவன் ஓடிட்டு இருக்கான் அந்த சந்துல. சோ எந்த அளவுக்கு ஒரு கோலையா சுயநலமா அவன் இருக்கிறான் அப்படிங்கிறது அவனுடைய சுயரூபத்தை வந்து அப்ப வெளிப்பட்டிருக்கு. ஆனா இங்க யசுமி முடிஞ்ச வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கிறான். அந்த கூட இருந்த நபருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்றான். ஆனா மாட்டிக்கிட்டாங்க, எதுவுமே பண்ண முடியாது. யசுமியும் ரெமினாவையும் வந்து பிடிச்சி அப்படியே தரையில வந்து போட்டுறாங்க. ஸோ எல்லாருமே அவங்கள கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுதங்களை அப்படியே தூக்கி கொண்டு வராங்க. ஒரு நபர் கத்தி எடுத்துட்டு அப்படியே குத்த வரான். அந்த யசுமி வந்து வேண்டாம் நிறுத்து சொன்னா கேளு, வேற ஏதாவது பண்ணிக்கலாம், பொறுமையா இருங்க அப்படின்னு எவ்வளவு ட்ரை பண்றானா இல்ல. அவன் ரெமினாவை குத்த வரும் பொழுது இவன் மேல வந்து படுத்துக்கிறான். அதனால அந்த கத்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த யசுமி மேல பாஞ்சிருது. ஸோ யசுமி அங்க உயிரை விடுற நிலைமையில இருக்கா. இதை பார்த்தோன்னே ரெமினா ஷாக் ஆயிடுறா. எனக்காக நீ உயிரை விட்டுருக்கியா அப்படிங்கிற மாதிரி கண்லயே அவ பாக்குறா. அவ அதிர்ச்சி அடைகிறா. யசுமி இல்ல நீ சாகக்கூடாது, வேணா என்னை விட்டு போயிடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. எதுக்காக நீ வந்து இதை பண்ண, நீ இதை பண்ணுங்கிற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அப்பதான் அவனுமே சில உண்மையை சொல்றான். சோ அவன் ரெமினாவை காதல் வச்சிருக்கான். ஒரு மேனேஜரா மட்டும் கிடையாது, கூடவே இருந்ததுனால அவனுக்கு அவளை ரொம்பவே பிடிச்சிருக்குது. எப்படியோ கடைசி வரைக்கும் கூட இருந்து அவளை காப்பாத்திருக்க ட்ரை பண்ணியிருக்கான். ஆனா அவன் அங்க உயிரை விட்டுட்டான். இது ரெமினாவுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியா தூக்கி வாரி போட்டுருது. நமக்காக இவன் உயிரை விட்டுட்டானே அப்படின்னு அவளுமே ரொம்ப கவலைப்படுறா. ஸோ இதை பார்த்துட்டு இருந்த அந்த ஃபேன் கிளப்புடைய பிரசிடென்ட் அவனுக்குமே ரொம்ப கவலையாயிருது. ஆனா அந்த பிரசிடென்ட் வந்து அந்த யஸ்மி இறந்து போனது கவலைப்பட்டானா இல்ல ரெமினா வந்து யஸ்மிக்காக இப்படி அழுகுறாளே கவலைப்படுறாளேன்னு நினைச்சு அதை நினைச்சு கவலைப்பட்டானான்னு தெரியல. ஆனா அவன் கவலைப்படுறான் அப்படின்னு தெரியுது. ஸோ அடுத்து அவ்வளவுதான், ரெமினாவையும் கொல்ல போறாங்க. கத்தி எடுத்து திரும்ப ரெமினாவை கொல்ல வர சமயத்துல பின்னாடி இருங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. யார் என்னன்னு பார்க்கும் பொழுது அந்த மாஸ்க் போட்டு கும்பல் வந்துடுறாங்க. இத நம்ம இப்படி பண்ணக்கூடாது, இவளுக்கு வேற விதத்துல தான் தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த சிலுவை எல்லாமே எடுத்து வச்சிருப்பாங்களே அதுல வந்து அந்த சிலுவையில அரைஞ்சு கொண்டுடலாம் அப்படின்னு இப்ப ரெமினாவை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. கூட அந்த பிரசிடென்ட், அந்த கிளப்புடைய பிரசிடென்ட் அவனையுமே கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. 2 பேரும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த பிரசிடென்ட் அவன் சொல்றான், இங்க பாரு உனக்காக அந்த யஸ்மி மட்டும் இல்ல நானும் இருக்கிறேன், உனக்காக ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லும் பொழுது அதை எதையுமே காதுல வாங்குற நிலையிலேயே அங்க ரெமினா இல்ல. சோ தனக்காக உயிரை விட்டுட்டான் யஸ்மி அப்படின்னு அவனை நினைச்சு இவ ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்கிறான். சோ அப்படியே அவங்க நடந்து போறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வராங்க. மக்கள் கூட்டம் அங்க அப்படியே பயங்கரமா இருக்குது. ஒரு கடலாட்டம் அப்படியே திரண்டு இருக்காங்க. அதுக்கு மத்தியில 2 பெரிய சிலுவைகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. அதுல ஏற்கனவே ஒரு நபர் வந்து அறையப்பட்டிருக்கா, அப்படி மோசமான நிலையில் இருக்கு. அப்படி யாரு என்னன்னு இவ ரெமினா நல்லா கவனிச்சு பாக்குறா. அப்பதான் தெரியுது அது தன்னுடைய அப்பாவான ஓகுவரா அப்படின்னு. அவளும் முடிஞ்ச வரைக்கும் பக்கத்துல போக ட்ரை பண்றா. ஆனா முடியல. அங்கிருந்து ஒரு மாதிரி பேசுறா. அவருமே ஃபர்ஸ்ட் அந்த ஃபாதரே பேசுற, அப்பா தான் பேசுறது. ரெமினா என்ன மன்னிச்சிரு, உன்னுடைய பேர் வச்சதுனால நான் இவ்வளவு பிரச்சனை, இதனால உன்னையுமே நான் வந்து பிரச்சனையில மாட்டி விட்டுட்டேன். ஸோ எல்லாமே காலம் கடந்து போயிடுச்சு, கையை மீறி போயிடுச்சு, இனிமே எதுவுமே பண்ண முடியாது, முடிஞ்ச வரைக்கும் என்னை மன்னிக்க ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. வேண்டாம் அவளை விட்டுருங்க, எதுவும் பண்ணாதீங்க மாதிரி இவளுமே இருந்து கதறிக்கிட்டு இருக்கிறா. அப்ப அந்த சமயத்துல மாஸ்க் போட்ட அந்த ஒரு நபர் வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மக்கள் சிலர் கையில ஈட்டிங்க மாதிரி வச்சிருக்காங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த சயின்டிஸ்ட் மேல அப்படியே குத்துறாங்க. ஒரே நேரத்துல 4-5 ஈட்டிகள் அப்படியே அவருடைய உடம்புல அப்படியே வயிற்றுல அப்படியே பாயுது. அவ்வளவுதான், அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது. 2வது வாட்டி அதே மாதிரி குத்துறாங்க. அவரோட உயிர் அங்க போயிருது. இருந்தாலுமே மேலும் மேலும் குத்திக்கிட்டு தான் இருக்காங்க கொடூரமான முறையில. ஸோ இதோட சாப்டர் 2 பாகம் 2 இங்கே முடிவடையுது. ஸோ ஃபர்ஸ்டோட பயங்கரமாக அது போயிருந்திருக்கும். ரொம்ப சேடான ஒரு எண்டிங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 2 மெயின் கேரக்டர்ஸ் வந்து இங்கே டெத்தாக இருக்காங்க. ரெமினாவுமே அதே மாதிரி தான் பண்ண போகிறாங்க. அவளுடைய நிலைமை என்னாச்சு, கூட இருந்த அந்த பிரசிடென்ட் இருப்பானே அவனுமே என்னானா, அந்த குனிரோ கோலத்தனமாக அங்கேருந்து ஓடிட்டான். அவன் என்னானா, ஸோ அந்த பிளானட் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு, இதெல்லாமே அடுத்த பாட்டில் பார்க்கலாம் நண்பர்களே. கண்டிப்பாக பயங்கரமான சூப்பரான ஒரு கதை, அது இன்னுமே சுவாரஸ்யமாக தான் போகுது. அதனால் நம்ம சேனலை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோலையோ ஒரு கதையிலையோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.